வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் 2014 ரிலீஸ் ஆன டேம் 999 அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலன் பத்தி பேசாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு படத்தோட தொடக்கத்திலே ஒரு வெள்ளக்காரனைக்கும் அவனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைக்காரனை தான் காட்டுறாங்க. அவைக்கு என்ன பண்றான், ஒரு ஒயின் பாட்டிலை எடுத்துட்டு போய் நேரா அந்த வெள்ளக்காரனுக்கு தந்துட்டு அவன் திருப்பி வெள்ள வரப்ப தான் அந்த வெள்ளக்காரன் கொடூரமா இறந்து போய் இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா தாமஸ் அப்படின்ற ஒரு ரைட்டரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, டேம் 999 அப்படின்ற ஒரு புக்கை எழுதி அதை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு பிரஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல இந்த புக்கை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்குள்ள நம்மள கூட்டு போறாங்க. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல கேப்டனா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதே கப்பலை தான் நம்ம படத்தோட ஹீரோவுமே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ பத்தி சொல்லணும்னா ஹீரோக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு 5 வயசுல ஒரு பையனுக்கு இருக்கான். அதோட அவங்க பொண்டாட்டி ஹீரோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் ஹீரோ தான் பையனை கூட்டிட்டு ஊரா இந்த கப்பலை சுத்திட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு டயபிட்டிக் வரைக்கும் இருக்கு. அதனால அடிக்கடி அவனுக்கு மெடிசன் எடுத்துட்டே இருக்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தாமஸை பத்தி சொல்லணும்னா அவருக்கும் திருமணம் ஆயிட்டு அவங்க மனைவி பேரு சோபியா தாமஸ். இவங்க 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பிறக்கல, குழந்தையும் பிறக்காது அப்படின்ற மாதிரி டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனாலே ஹீரோ பையன் மேல இவங்க 2 பேருக்குமே ஒரு அதிக பாசம் இருக்கு. ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றாரு, தாமஸ் கூட உட்காந்து பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் காலேஜ்ல எவரு டான் இந்த பொண்ணுக்கு எப்படி லவ் பண்ண அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஒரு எமர்ஜென்சி. அதனால தாமஸ் என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கிட்ட இங்க என்ன பண்ண போறோம், எப்படி எல்லாம் இந்த வேலை நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூமுக்கு போறாரு. இப்போ ஹீரோட பையன் தூக்கத்துல ஏஞ்சிட்டு அவங்க அப்பா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றா, நேரா பக்கத்துல இருக்க அந்த இன்ஜின் ரூமுக்குள்ள போறான். அங்க ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. வெளில வந்த கழுத்தை தான் ஹீரோ தான் பையனை காணும் அப்படின்ற நோட் பண்றாரு. ஒருவேளை பையனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப அந்த இன்ஜின் ரூம்ல இருந்து வெடிக்கிற சவுண்ட்லாம் கேக்குது. ஹீரோ பையன் செத்தே போயிட்டான் அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டாரு. சோபியா என்ன பண்றாங்க, இந்த பையன் வேற இடத்துல மயக்க போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட மயக்கம் தெளிஞ்ச கடுத்தது ஹீரோ என்ன பண்றாரு, நான் கேரளாக்கு போறேன், அங்க எங்க அப்பா நாட்டு வைத்தியரா இருக்காரு, அவர் இந்த பையனோட வியாதி குணப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கிறாரு. சரின்ட்டு தாமஸ் என்ன பண்றாரு, அடுத்த ஒரு துறைமுகத்துல நீ இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா தாமஸும் சோபியாவும் பொண்ணா இருக்காங்க. நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு 2 பேருமே நினைச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட காதலியை பத்தி நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்தியா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. சந்தியாவுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அது அவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட போட்ல ஏறி ஆத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆத்துல ஏற்பட்ட வெள்ளத்துல அந்த படகு கவுந்து சோபியா தவிர மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அன்னில இருந்தே சந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா தான் தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்ற, தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சந்தியா தான் கதவை திறக்கிறாங்க. சந்தியா பார்த்ததுமே எப்படி இருக்க சந்தியா, நல்லா இருக்கியா, உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சந்தியாவும் நல்லா தான் பாத்துக்கிறாரு, ஏன் உன் பொண்டாட்டி வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என் பொண்டாட்டி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மறுநாள் வரைக்குமே தூங்கிட்டு இருக்கப்ப தாத்தா வந்து பேரன் கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க சத்தத்தை கேட்டு ஏந்திருக்கிறப்ப எதுக்குடா இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறாரு. அப்பா என் பையனுக்கு சுகர் இருக்கு, அது நீங்க தான் குணப்படுத்தணும் அப்படின்றப்ப சரி 3 மாசம் இங்க இருந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஓகேப்பா அப்படின்ற மறிக்கிறவும் சொல்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு சந்தியா வராங்க. சந்தியா பார்த்ததுமே இங்க ஒரு ஆளு பாம்பு கடிச்சு வந்துட்டு இருக்காரு, அவருக்கு தேவையான மருந்தெல்லாம் ரெடி பண்ணி பை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாம்பு கடிச்ச ஒரு நபர் வராரு. இதை எல்லாத்தையுமே ஹீரோட பையன் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா தாமஸும் இதே ஊருக்கு வந்துட்டாரு. தாமஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனப்பதான் தாமஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கு அப்படின்றதும் அவங்களால நடக்க முடியாது அப்படின்றதையும் நமக்கு சொல்றாங்க. இந்த தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபருக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறது, மேயரா இருக்காரு, அப்புறம் சின்ன சின்ன கொலை வழக்கெல்லாம் ஒரு வேலைக்கு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு ஆள் கூட தான். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் ஒன்னு புதுசா கட்டிட்டு இருக்காருல, அந்த டேமை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் போராட்டம் பண்ணிருப்பாங்க. அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வச்சு பாம்பை விட்டு கட்ட வைக்கிறாரு. ஏன்னா இயற்கை சேர்த்தாங்க அப்படின்ட்டு நம்பணும் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே தாமஸோட தங்கச்சி பார்த்துட்டு இருக்கப்ப நீ பாக்குறதான் பாக்குற, பட் எதுவுமே இங்க நடக்காது அப்படின்ற மாதிரி எகத்தாலமா அந்த பொண்ணை மிரட்டிட்டு போறாரு மணிகண்டன். இப்ப அப்படியே கட் பண்ணா தாமஸ் என்ன பண்றாரு, நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அப்பா கிட்ட ஜாதகம் பாக்குறாரு. எனக்கும் சோபியாக்கும் குழந்தை பிறக்குமா பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த
ஜாதகம் நாடி துடிப்பு பாக்குறத கெட்டி அப்படின்றதுனால யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சோபியா என்ன பண்றாங்க, சந்தியா மீட் பண்ணி எதுக்கு நீ ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு போன, நீ பிரேக்கப் பண்ணி போன கடத்தது அவனோட வாழ்க்கைக்கு எப்படி போச்சு பாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அப்ப சந்தியா வந்து பார்த்தா ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோட அப்பாக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் ஜாதகம் பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தா யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற தெரிய வருது. இதை சந்தியா கிட்ட சொல்றப்ப சந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வைத்தியம் பார்க்க வந்த ஒரு வெள்ளக்காரன் கூட நெருங்கி பழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. இதை கேள்விப்பட்டு ஹீரோ அந்த பொண்ணு மேல சம கோவப்பட்டுட்டு இனிமேட்டு இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருப்பாரு. அங்க போய் தான் ஒரு கேப்டன் பொண்ணை பார்த்து பிடிக்காட்டியும் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா இந்த வெள்ளக்காரனுக்கு சந்தியாவும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் ஊருக்கு போயிருப்பான். இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சந்தியா கூட கேட்டுட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா தாமஸ் கிட்ட வந்து ஹீரோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, உனக்கும் சோபியாவுக்கும் குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா ஹீரோட பையன் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கட்டிட்டு இருக்க டேம் சுத்தி பாக்குறதுக்காக ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேருமே போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சந்தியா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஏன் திருப்பி கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த இடத்துல ஜெனிஃபர் அதாவது ஹீரோட முத பொண்டாட்டி வராங்க. டேம பத்தி டாக்குமெண்ட் எடுக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட பையனை பிரிஞ்சு இருக்க முடியல, நம்ம ரெண்டு பேரும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா விருப்பமே கிடையாது. அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அதோட வீட்டுக்கு போயிட்டு மாமனார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க திருப்பி சேர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு நீ டைம் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சந்தியா இவங்க திருப்பி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மணிகண்டன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா டேம் கட்ட மாட்டான், அதனால இவனால பல பிரச்சனை வருது அப்படின்ட்டு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு மணிகண்டன் உன் தங்கச்ச கொலை பண்ணிடுவேன், அப்பதான் நான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போறாரு. இதனால ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவங்க பொண்டாட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, அவங்க மூலமா ஒரு வேவ் பார்த்து அவங்க தங்கச்ச நைட்டோட நைட்டா கடத்தி கூட்டு வராரு. அப்போதான் அவங்க தங்கச்சி ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு வெள்ளக்காரன் கொலை பண்ணாங்கல்ல, அந்த வெள்ளக்காரன் தான் தாமஸோட அப்பா, கொலை பண்ணவரு மணிகண்டன். இது அப்படியே சொல்றாங்க. சரி என்ன பண்ற, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தலைமறைவா வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தங்க வச்சு அவங்களுக்கு நடக்க வைக்கிறதுக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனிஃபருக்கு என்ன பண்றாங்க, ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த டேம்ல தேவையா தேவையில்லான்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் பைத்தியக்காரத்தனமா இந்த டேம்ல தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஆபத்துமா, அது வெடிச்சிச்சுன்னா ஊர் மக்களுக்கு எல்லாரும் செத்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த பொண்ணு லைட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம 999 அப்படின்ற டேட்ல திறக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. அது தெரிஞ்சோடனே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நீ எப்படா ஊருக்கு போற அப்படின்றாங்க. டேம் திறந்தா மறுநாள் போற அப்படின்றப்ப இல்ல டேம் திறக்கிறதுக்கு முத நாளே இந்த ஊரை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஜெனிஃபருக்கு என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக அந்த டேமுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பலமா காத்தடிக்குது. அப்பதான் தெரியுது ஒரு புயல் ஒண்ணு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த டேம்ல விரிசல் விடுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கட் பண்ண ஹீரோ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சந்தியா கிட்ட தான் காதல சொல்லிட்டு ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா ஹீரோட அப்பா பார்த்துட்டு செம கடுப்பாயிட்டாரு. அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப இந்த டேம திறந்து விடணும் அப்படின்ற மாதிரி மேயர் கிட்ட சொல்றப்ப மேயர் என்ன பண்றாரு, நான் பந்தாதான் திறந்து விடணும், திறக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேம் வெடிச்சிச்சுன்னா ஊர் மக்கள் செத்துருவாங்க சார், சுனாமி மாதிரி தண்ணி வரும் அப்படின்றப்ப போனா போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து ஹீரோக்கு என்ன பண்றாங்க, அங்க இருந்து ஜெனிஃபருக்கு என்ன பண்றாங்க, நிறைய வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோக்கு என்ன பண்றாரு, கிளம்ப போறப்ப தாமஸோட தங்கச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த வீட்டுல இருக்கவங்க சந்தோஷப்பட்டு இருக்கப்ப ஜெனிஃபர் வந்து ஒரு உண்மையை சொல்லி ஒரு டிவி கேசட்டை கொடுத்து லோக்கல் சேனல்ல போய் ஒளிபரப்ப சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம்ல இருக்க தண்ணி எல்லாமே பிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. இதை திறக்கணும் அப்படின்ற மாதிரி அடியில போயிட்டு எப்படியோ திறக்கிறாங்க. பிரஷரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அந்த டேம் சுத்தமா உடைஞ்சு சுனாமி மாதிரி தண்ணி ஏற்பட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் பாதி பேர் செத்துட்டாங்க. அதுல முக்காசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன், ஹீரோட அப்பா இவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இதுக்கு எல்லாத்தையுமே அவர் டாக்குமெண்ட்ரி எடுத்ததாகவும் இந்த டாக்குமெண்ட்ரில இருந்து ஹீரோ வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரும், அவர் அவங்க மனைவி தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளில வரப்ப ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு சந்தியா மறைக்கு இருக்கு. சந்தியா என்னன்னாக்க அந்த வெள்ளத்துல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்ல, சந்தியா சாகல, அவங்க இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு கன்னியாஸ்திரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து நல்ல ஒரு கதையில நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.